வேத வசனத்திற்கு நேராக கவனத்தை திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. என்னோடு கூட யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் யோவேல் 3:18 பக்கம் 1063வது பக்கம். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை எதுவென்றால் பின்பாகம். இந்த வசனத்துடைய பின்பாகத்தை பாருங்க. ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். யோவேல் தீர்க்கதரிசி இந்த புஸ்தகத்தை ஒரு அருமையான ஒரு புஸ்தகம். இதிலே தேவனுடைய வருகையை குறித்து தீர்க்கதரிசி அழகாக வர்ணிக்கிறார். அதே நேரத்தில் யூதா பட்டணத்திலே அந்த நாட்களிலே பயங்கர பஞ்சம், வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் தேசத்தினுடைய வேளாண்மைகளை எல்லாம் பட்சித்து போட்டு விட்டது. அதான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். எது ஒன்றை விட்டா அடுத்த ஒன்று, ஒன்றை விட்டா அடுத்த ஒன்று, அப்படியான சூழ்நிலை. அந்த 1ஆவது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்க. பச்சை பாருங்க, அப்படியாப்பட்ட சூழ்நிலை தேசத்திலே. அப்படி என்றால் ஒரு நன்மை தேசத்திலே இல்லை, பஞ்சம் மாத்திரம் இருக்கிறது. எல்லா வேளாண்மையும் அழித்து விட்டது. புசிக்க ஆகாரம் ஜனத்திற்கு இல்லை, ஆடு மாடுகளுக்கு விலங்குகளுக்கு இல்லை. தேசம் காய்ந்த பூமியாய் இருக்கிறது. அப்பொழுது இந்த தீர்க்கதரிசி எழும்பி ஒரு அறைகூவலை விடுகிறார். எல்லாரும் வாருங்கள், ஆலயத்திலே ஆகாரம் இல்லை, கர்த்தருடைய ஆலயம் எந்த ஒரு இல்லாத சூழ்நிலை, உபவாச நாளை கூறுவோம், எல்லாரும் ஏகமாய் கூடி ஜெபிப்போம். ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார், தேவன் இறங்குவார். இந்த பட்சித்த வருஷத்துக்கு எல்லாம் தேவன் திரும்ப விளைச்சலை, பலனை, ஆசீர்வாதத்தை தருவார். ஆகவே என்று கூறி அறைகூவலை விடுகிறார். தேவனுடைய வருகையின் நாளை குறித்து அதனுடைய பயங்கரத்தை சொல்லுகிறார். கடைசியாக வரும் பொழுது தேவன் எதை செய்கிறார்? தம்முடைய ஜனத்தினுடைய கூப்பிடுதலுக்கு மனம் இறங்கி அவர் திரும்ப ஆசீர்வாதத்தை தேசத்துக்கு அனுப்புகிறாராம். அதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு வசனத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கு என்பது 2 மலைகள், 2 குன்றுகளுக்கு நடுவாக இருக்கிறது தான் பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கிலே ஒரு ஆறு ஓடும். நல்ல கவனியுங்க. பள்ளத்தாக்கினோட அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பல நேரத்திலே நாம் உயர்ந்த மலையின் அனுபவம் உண்டு, பள்ளத்தாக்கின் அனுபவமும் உண்டு. பள்ளத்தாக்கின் அனுபவம் ஒருவேளை காரிருளை போல இருக்கலாம். ஒரு பாடல் பாடுவோம் அல்லவா? பள்ளத்தாக்கின் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. ஆகவே நம்முடைய தேவன் பள்ளத்தாக்கின் தேவனாகவும் இருக்கிறார். மலைகள் உயர்ந்த அனுபவம், மேன்மையான அனுபவம், ஆசீர்வாதம் அனுபவம் நமக்கு இருந்தாலும் பள்ளத்தாக்கினுடைய வழியாக போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில. பள்ளத்தாக்கு ஒருவேளை காரிருளை போல இருக்கலாம். பள்ளத்தாக்கிலே அந்த ஆறு ஓடுகிறது சொன்னேன். ஆறு அந்த இடத்துல தண்ணீர் இல்லாத விட்டால் அது இருளான பள்ளத்தாக்காய் மாறிவிடும். ஏன் காரணம்? விளைச்சல் இல்லை, ஆகாரம் இல்லை, தண்ணி ஓடினா தானே எல்லாம் கிடைக்கும். இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்? அதில் ஒருவரும் வாசம் செய்ய முடியாது இருக்கும். ஆகவே அப்படியாப்பட்ட ஒரு சித்தீம் பள்ளத்தாக்கு, காய்ந்த ஒரு பள்ளத்தாக்கு, அங்கே ஊற்று கிடையாது, ஊற்று இல்லாத இடம். அப்போ இந்த சித்தீமை குறித்து நீங்க ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லி வேகமாக குறிப்புக்குள் போகிறேன். இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறாரே, ஒரு ஊற்று ஆலயத்திலிருந்து பாய போகிறது, அது இந்த சித்தீம் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சல் ஆக்கும் என்று. இந்த சித்தீம் பள்ளத்தாக்கு தான் என்ன? இந்த வசனத்தை 4 விதமாக நாம் பிரிக்க முடியும். முதல்ல எதை சொல்லுகிறது? ஒரு ஊற்று. அடுத்து என்ன? கர்த்தருடைய ஆலயம். அடுத்து என்ன? பள்ளத்தாக்கு. அடுத்து
நீர்ப்பாய்ச்சல் ஆக்கும். அப்போ இந்த சித்தீம் பள்ளத்தாக்கு நீர்ப்பாய்ச்சல் ஆக்கப்படுமா? சித்தீம் என்னை எதை குறிக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் அடியெடுத்து வைக்கிறது முன்பதாக உங்களுக்கு நல்லா தெரியும், அவருடைய பயணம் 40 ஆண்டு கால பயணம். எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்குள் வருகிற பயணம் 40 ஆண்டு காலம் ஆனது. அந்த நடுவிலே கடைசியாக அவர்கள் கானான் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறது முன்பதாக, யோர்தானை கடக்கிறதுக்கு முன்பதாக அவர்கள் இருந்த பள்ளத்தாக்கு தான் சித்தீம் பள்ளத்தாக்கு. அதுதான் அவர்கள் கடைசியாக அவர்கள் இருந்த இடம். அந்த சித்தீம் பள்ளத்தாக்குல என்ன நடந்தது? என்னாகமத்தின் புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது 25வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்க. என்னாகமம் 25:1. தங்கி இருக்கையில் பண்ண தொடங்கினார்கள். மூண்டது. நல்ல கவனிங்க, இந்த சித்தீம் பள்ளத்தாக்குல என்ன நடக்கிறது? தேவ பிள்ளைகளே, இந்த சித்தீம் பள்ளத்தாக்கு மோவாபு அந்த தேசத்தின் பகுதியிலே இருக்கிறது. இந்த சித்தீம் பள்ளத்தாக்களை தாண்டின பிறகு யோர்தானுக்கு அப்புறம் ஆசீர்வதிக்கப்பட்ட கானான். அதற்கு முன்பதாக இந்த தேவ ஜனங்கள் எரிகோவை தாண்டி யோர்தானை தாண்டுகிறது முன்பதாக சித்தீம் பள்ளத்தாக்கிலே இருக்கிறார்கள். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இங்கே ஒரு தந்திரமான காரியம் நடக்கிறது. மோவாபின் ராஜா பீலேயாமை அழைத்து, பீலேயாமே, இந்த ஜனத்தை நீ சபி, இவர்களை சபித்தால் நான் இவர்களை மேற்கொள்வேன் என்று சொல்லி கூலி பொருந்தி அவனை அழைக்கிறான். அப்பொழுது பீலேயாம் வருகிறான். வந்து ஜனத்தை சபிக்க இருக்கும்போது, கர்த்தர் ஆசீர்வதித்த ஜனத்தை நீ சபிக்க கூடாது, ஆகவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இவர்கள் என்று சொல்லி அவர்கள் ஆசீர்வாதத்தை கூறி போகிறான். போகும் பொழுது அவன் ஒரு தந்திரமான காரியத்தை மோவாபு ராஜாவிடத்தில் சொல்லி போகிறான். எதை சொல்லுகிறான்? இந்த ஜனத்தை அழிக்க வேண்டும் என்றால் நீ வேண்டாம், இவர்கள் பாவத்திற்குள்ளானால் அவர்களுடைய தேவனே அவர்களை அழித்து விடுவார், அப்படி என்று சொல்லி பாவத்திற்குண்டான எளிதான ஒரு வழியை சொல்லி காண்பித்து போகிறான். ஆகவே என்ன நடக்கிறது? இந்த பள்ளத்தாக்கிலே தேவ ஜனங்கள் இருக்கும் பொழுது மோவாபியரோடும் மீதியானியர்களோடும் அவர்கள் வேசித்தனத்திற்கும் அவர்கள் செய்த விக்கிரகங்களுக்கு படைக்கிறதை புசிக்கிறதற்கு ஒப்பு கொடுத்து தேவ கோபாக்கினை வந்து அந்த இடத்துல 24,000 பேர் மரிக்கிறார்கள். 24,000 பேர். அந்த 9வது வசனத்தை வாசியுங்க. 25:9. என்ன ஆகும்? இந்த சித்தீம் பள்ளத்தாக்கிலே 24,000 பேர் மரிக்கிறார்கள் வாதையினால. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள வருகிறதற்கு புறப்பட்ட அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததிலிருந்து இப்படி ஒரு வாதை, இவ்வளவு பேர் அழிய ஒரு வாதை நடக்கவில்லை. அந்த பலிபீடத்தை அவர்கள் அந்த மோசே மலைக்கு போயிருக்கும் பொழுது கன்று குட்டியை செய்து அவர்கள் அங்கே இதுதான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து சொல்ல 3,000 பேர் தான் மரித்தார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,700 பேர் வாதையினால மரிக்கிறாள். இதுதான் அதிகமாய் மரித்தது. அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்திலே நீங்காத ஒரு இடம் பிடிக்கிறது. என்ன? சித்தீம் பள்ளத்தாக்கு, பயங்கரத்தின் பள்ளத்தாக்கு. 24,000 பேர் மடியது அவள் இருதயத்திலே பாரம் கொண்டது. அவள் இருதயத்தை நீங்காத ஒரு வேதனை அளிக்கிறது. இருதயத்தை அது உலுக்கி கொள்ளுகிறது. என்ன? சித்தீம் பள்ளத்தாக்கு நம் பாவத்திற்குள்ளாய் தேவனுடைய கோபத்திற்குள்ளாகி 24,000 பேர் மடிந்த இடம். அப்படி இருக்கிற இடத்தில் தேவன் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை தீர்க்கதரிசி மூலியமாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனமே, நீ பயப்படாதே, நீயும் இந்த காலை வேளையில வந்து ஒரு நீங்காத ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே ஒரு நீண்ட நாள் உனக்கு பயங்கர வேதனையும் காயத்தையும் படுத்தி இருக்கலாம். இந்த சம்பவத்தை என்னால் மறக்க முடியல, இது வேதனையானது, மிகவும் நெருக்கமானது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு இன்றைக்கு காலை புறப்பட்டு வருகிறது. இந்த ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று புறப்படும், அது உன்னை நீர்ப்பாய்ச்சல் ஆக்கும். யோசேப்பு சொன்னது போல எல்லா வருத்தத்தையும் தேவன் மறக்க பண்ணினார். உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். எல்லா வருத்தத்தையும் மறக்க பண்ண, எல்லா பாடுகளையும், எல்லா நீ அனுபவித்ததையும் மறக்க பண்ண, இந்த சித்தீம் பள்ளத்தாக்கையே இவ்வளவு சாபம் நிறைந்து இவ்வளவு காய்ந்த பூமியை தேவன் நீர்ப்பாய்ச்சல் ஆக்கினாரே என்றால் உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு கால வேளையில நீர்ப்பாய்ச்சல் ஆக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தையினாலே, தேவனுடைய கரத்தினாலே தேவன் உங்களை சந்திக்கிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளையே நீ நீர்ப்பாய்ச்சல் ஆக்கப்படுவாய். அதுதான் இங்கே நடக்கிறது. இப்பொழுது இந்த நாளிலேயும் அநேக தேவ ஜனங்கள்
ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஊற்று புறப்படுகிறதாம். என்ன ஊற்று? வேதத்தில் அநேக ஊற்றுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தின் ஊற்று இருக்கிறது, சுகத்தின் ஊற்று இருக்கிறது. இப்படி அநேக ஊற்றுகளை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது ஆகார் அலைந்து திரிந்தார்கள். அது மாத்திரமல்ல, 16வது அதிகாரத்திலே நீங்க பார்க்கும் பொழுது அவர்கள் தன் நாச்சியார் சாராள் அம்மா அவர்களுடைய வேதனை, அவர்களை அடிமையை ரொம்ப வேலை வாங்கினபடியால் அவர்களை தப்பி ஓடும் பொழுது ஒரு நீரூற்றன்றையிலே தேவதூதன் அவர்களை சந்தித்து அந்த நீரூற்றன்றையில் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். அப்படி என்றால் ஒரு ஊற்று ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாகுது. அது எல்ரோயி சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மாராவில் இருந்து தேவன் அவளை ஏலிமுக்கு கொண்டு வருகிறார். 12 ஊற்றுகள் இருக்கிறதாம். இப்படி நம்முடைய இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட தேவாதி தேவன் ஊற்றுகளும் நீரூற்றுகளையும் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையிலே எது வனாந்தரமாக்கி போட்டிருக்கு அதையெல்லாம் நீர் பாய்ச்சலாக்க உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ, கர்த்தருடைய வார்த்தை வேண்டுமோ, சுகம் வேண்டுமோ, பலன் வேண்டுமோ, சௌக்கியம் வேண்டுமோ, ஆரோக்கியம் வேண்டுமோ, இது எல்லாம் ஊற்றாக புறப்பட்டு வரக்கூடிய இடம்தான் கர்த்தருடைய ஆலயம். இந்த காலை வேளையிலே எது உனக்கு ஊற்றாய் வர வேண்டும், அது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வந்து உன்னை நீர்ப்பாய்ச்சல் ஆக்கும். எந்த குறிப்பிட்ட உன் வாழ்க்கையினுடைய குறிப்பிட்ட ஒரு விதமான பகுதியிலே உனக்கு வறண்டு போயிருக்கலாம், நீர்ப்பாய்ச்சல் ஆக்கப்பட வேண்டும் என்று நீ நம்பி வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையிலே உன்னை நீர்ப்பாய்ச்சல் ஆக்குவார். சித்திம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சல் ஆக்கிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி அநேகருடைய ஊற்றுகள் இருந்தாலும் இன்றைக்கு காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எதற்கு நேராக நடத்தப்படுற பள்ளத்தாக்கு உங்களுக்கு ஒரு நேரம் அனுமதி மட்டும், ஒரு வேகமாக 7 பள்ளத்தாக்குகளை நான் காண்பிக்கிறேன். இந்த 7 பள்ளத்தாக்குகளின் வழியாக நீங்கள் போய்கொண்டு ஒருவேளை இருக்கலாம். இதில் ஏதாவது ஒரு பள்ளத்தாக்கின் வழியாய் போகலாம். இன்றைக்கு காலை வேளையில் அதன் வழியாக நீங்க போகிறது என்று நீங்கள் தைரியமாக நம்பிக்கையிலே விசுவாசத்திலே பலப்படுங்கள். அதை நீர்ப்பாய்ச்சல் ஆக்குவார். அதான் அந்த வசனத்தை நாம் பார்த்தோம். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்திம் என்னும் பள்ளத்தாக்கிலே உங்கள் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். எந்த பள்ளத்தாக்கு? 7 விதமான பள்ளத்தாக்கை நாம் தியானிப்போம். முதல்ல ஒரு பள்ளத்தாக்கு ஆகோரின் பள்ளத்தாக்கு. முதல்ல ஒரு பள்ளத்தாக்கை நாம் பார்ப்போம். ஆகோரின் பள்ளத்தாக்கு. யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனம். யோசுவா 7:24. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரோடும் கூட சேனாவின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொற்பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றார். ஆமென். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குயலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். முதல்ல ஆகோரின் பள்ளத்தாக்கு. ஆகோர் அந்த பள்ளத்தாக்கு. ஆகோர் என்பதற்கு அர்த்தம் என்ன? ட்ரபிள், அஃப்ளிக்டட். அப்படி என்றால் கலக்கம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். எரிகோ பட்டணத்தை ஜெயித்த பிறகு ஆயி என்ற ஒரு சின்ன பட்டணத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு போகிறார்கள். தேவன் சொன்னார், இந்த பட்டணத்தில் நீ ஒன்றையும் தொடக்கூடாது, நீ தொட்டினால் சாபத்தீடானது, நான் உன் நடுவிலே இருக்க மாட்டேன் என்று. ஆனால் ஜனங்கள் யுத்தத்திற்கு போனார்கள். எரிகோவிலே நடந்த காரியம் யாருக்கும் தெரியாது. ஆகான் என்பவன் என்ன செய்தான் என்றால், பாபிலோனிய வஸ்திரங்களையும் சில பொருட்களை இச்சித்து எடுத்துக்கொண்டான். அந்த வசனத்தை வாசியுங்க. 6வது அதிகாரம் 7:21 வாசியுங்க. சால்வையும் எடுத்துக்கொண்டேன். புதைந்திருக்கிறது.
என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தொடவே கூடாது என்று சொன்னதை ஆகான் இச்சித்து எடுத்துக்கொண்டான். ஆகான் ஒரு போர் வீரன், இஸ்ரவேல் ஜனத்திற்கு போர் வீரனாய் இருந்தவன். யுத்தத்திலே அவன் என்ன செய்கிறான்? இந்த இச்சித்து எடுத்துக்கொள்கிறான். அப்பொழுது தேவன் உக்கிர கோபம் கொள்ளுகிறார். சாபத்தீடானது நான் தொடக்கூடாது சொன்னேனே, ஆனால் உங்களுக்குள் நடுவில் அந்த சாபத்தீடானது இருக்கிறது. அந்த நீங்க அதிகாரத்தினுடைய கடைசி 7:26 பாருங்க. கர்த்தர் உக்கிர கோபத்தோடு இருந்தார். உக்கிர கோபம் ஆகிவிட்டது. தேவன் ஜனத்தை கைவிட்டார். ஆகவேதான் ஆயிலே தோல்வி அடைகிறார்கள். இப்பொழுது யோசுவா அழும் பொழுது தேவன் சொல்லுகிறார், இப்படியாப்பட்ட சாபத்தீடான காரியத்தினால் நீங்கள் தீட்டுப்பட்டதினால் உங்களை விட்டு நான் விலகினேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். இன்றைக்கும் வந்திருக்கிற உங்களுடைய வீட்டிலே கலக்கம் உண்டாக்குற சூழ்நிலை இருக்கோ? ஆகோரின் பள்ளத்தாக்கு என்றால் கலக்கம், கலகம் பண்ணினப்பட இடம். ஒரே வீட்டிலே கலக்கமா இருக்கா? கலங்கமான சூழ்நிலை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் சமாதானத்தின் தேவன், நமக்கு சமாதானத்தை தருகிறவர், நம்முடைய இருதயத்தில் ஆத்துமாவில் ஆவியிலே சமாதானத்தை தருகிறவர். கலக்கம் என்று இருக்கும் பொழுது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாபத்தீடானது என் வாழ்க்கையில வீட்டிலே இருக்கா? தேவனை கலங்கப்படுத்துகிறது என்னுடைய வாழ்க்கையில இருக்கா? ஏன்னா நம்முடைய தேவன் ரட்சகர், அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்து போயிருக்கிறார். நம்முடைய வீடு பரலோகம் போல இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், இதுவும் பரலோகம் போல இருக்க வேண்டும். அப்போ சமாதானமா இருக்கணும் ஆத்துமாவிலையும். அதான் தேவன் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்க ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ நம்முடைய ஆத்துமா இளைப்பாறுதலாய் இருக்கிற ஒரு அருமையான கிறிஸ்தவ ஜீவியம் நம்முடைய ஜீவியம். போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். அவை நடுவிலே தேவன் நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலை தந்து நடத்துகிற தேவன். எதனால? அவருடைய நுகத்தை நம்மேல் ஏற்றுக்கொள்கிறதுனாலே. அந்த நுகம் என்ன நுகம்? மன தாழ்மையும் சாந்தமும் இது இருக்கணும். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கலகம் உண்டாகிறது, ஒரே தோல்வி. அந்த ஜனத்திற்கு ஒரு மனுஷனால, ஒரே ஒரு ஆகானால, ஒரு போர்வீரனால பாளையம் எங்கும் கலக்கம் கலங்கம் உண்டாகிவிட்டது. ஆகவே அழுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, உன் வீட்டிலே கலக்கம் இருக்குமே ஆனால் இந்த காலை வேளையிலே கொஞ்சம் உன்னுடைய இருதயத்தை தேவன் பக்கம் திருப்பி சிந்தித்து பார். ஆண்டவரே, சாபத்தீடானது என்ன இருக்கு? என் வீட்டிலே இருக்கா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கா? விக்கிரகங்கள் உண்டா? இதையெல்லாம் நான் வீட்டிலே என்னுடைய ஆத்துமாவில வைத்திருக்கிறேனா? விக்கிரகம் என்னும் பொருளாசை என்னுக்குள்ள இருக்கா? இந்த சரீரத்துக்குள் இருக்கா? என் ஆத்துமாவில இருக்கா? அது தேவனை உக்கிர கோபத்திற்குள் ஆக்கிவிடும். உக்கிர கோபத்தினாலே விலகி விட்டார். இங்க பாருங்க, அவனே சொல்லுகிறான், நான் இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இச்சை மாம்சத்துக்கு, மாம்சமும் இச்சிக்கிறது. நாம் கலாத்தியரிலே வாசிக்க முடியும் முழுவதும், நேரம் இல்லாத நான் போகிறேன். அப்படி என்றால் இந்த மாம்சம் இச்சைக்குள்ளாகிறது. ஆசை தேவன் வைக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ள ஆசை தேவன் வைக்கிறார். ஆனா இச்சை ஒரு லூசிஃபர் அவனால வைக்கப்படுகிறது. ஏன்னா அவன் தேவனுடைய பர்வதத்திற்கு மேலாக நான் ஏறுவேன், அங்கேயே அவனுடைய இச்சை ஆரம்பிக்கப்பட்டது. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைக்கு இச்சை இருக்குமே ஆனால் அது லூசிஃபர்னால வைக்கப்பட்டது. தேவனுடைய ஆவி அப்படியாப்பட்டதல்ல. நம்மைக்கு ஆவிக்கு நேராய் நம்மை நடத்தும். ஆகவே எந்த ஒரு காரியத்திலையும் பிள்ளைகளை வளர்க்கிறதும் சரி, இச்சையாக வாங்க வேண்டும், இச்சை கொண்டு எடுக்க வேண்டும் என்று அப்படி வளர்க்காதீங்க. ஆசை இருக்கலாம், இச்சை இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காரியத்தில் கண்களை நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை என்று பிரித்து காண்பிக்கப்பட்டுகிறது. ஆகவே எச்சரிக்கையா இருப்போம். இந்த சாபத்தீடான காரியம் உள்ளே இருக்கிறபடியால் தேவன் உக்கிர கோபமாயி ஜனத்தை விட்டு விலகி தோல்விக்குள் ஆகிறாக, கலக்கம் உண்டாகிறது. இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கிலே கலக்கம் உண்டாகி நிற்கிறது. இப்பொழுது நிற்கிற இவர்களுக்கு தேவன் மனம் இறங்குகிறார். கேட்கிறான் யோசுவா, என்ன பண்ணணும்பா? இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த கலக்கம் நீங்கணுமே. சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் எங்களை என்ன நினைப்பார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகள் சாட்சியா இருக்க வேண்டியவர்கள் அல்லவா? அப்போ தேவன் காண்பிக்கிறார், இந்த ஆகானுக்குள்ள இது இருக்குப்பா. அப்போ தேவனுடைய உக்கிர கோபம் எப்போ மாறுகிறது? 25 வாசிங்க. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? கர்த்தர் உன்னை கலங்கப்படுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவர் மேல் கல்லெறிந்து சுட்டெரித்து கற்களினால் மூடி குவித்தார்கள்.
மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். பள்ளத்தாக்கு. இந்த ஆகோரின் பள்ளத்தாக்குல என்ன நடந்தது என்றால், இவனை கூப்பிட்டு இவன் அறிக்கை எடுக்கிறான். நான் செய்தது தவறு, அறிக்கை எடுக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில அறிக்கை இட்டு ஆகியிருக்க வேண்டும். எந்த ஒரு பாவமும் மறைந்து அறிக்கை செய்யாமல் இருக்கக்கூடாது. தேவனிடத்திலே இன்றை காலை வேளையில வந்திருக்கிற நீங்கள் வீட்டிலேயோ உங்கள் ஆத்துமாவிலே களங்கம் உண்டாகி சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஆகோரின் பள்ளத்தாக்கை போல தேவன் பரிசுத்த ஆவியானவரும் பேசும் பொழுதே உங்களுக்கு வெளிப்பாடை தருவார். எதனால என்று நீங்கள் அறிக்கையிட்டு அந்த ஆகானை கொன்று விடுங்கள். அவனை கல்லெறிந்து அவன் மேல கல்லை குவியலா குவித்த பிறகுதான் அந்த இடத்துல தேவனுடைய உக்கிர கோபம் நீங்கி இப்பொழுது இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு கலக்கம் நிறைந்த இந்த பள்ளத்தாக்கு எப்படியாய் மாறுகிறது? ஏசாயா 65:10 வாசிங்க. 65:10. ஏசாயா 65:10. என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரும் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டு கிடையாகவும் இருக்கும். இந்த அடுத்த இன்னொரு வசனத்தையும் வாசித்திருங்களேன். ஓசியா 2:5. ஓசியா 2:5. இந்த இடத்துல மாட்டு தொழுவம் வந்து விடுமா? எந்த இடம்? ஆகோரின் பள்ளத்தாக்கு. கலங்கம் நிறைந்த பள்ளத்தாக்கு இப்போ எப்படியாய் மாறி விடுகிறது? அவர்களுடைய தாய் சோர போனால், அவர்களை கர்ப்பம் தரித்தவள் லட்சியான காரியங்களை செய்தால், அப்பத்தையும் தண்ணீரையும் 2:5. ஆகோரின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசல் என்று வரும் பாருங்க. ஆகோரின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலாய் மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆகோரின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசல். நீங்கள் பிறகு பார்த்து வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல ஆகோரின் பள்ளத்தாக்கு தேவன் எப்படி மாற்றினாராம்? நம்பிக்கையின் வாசலாய் மாற்றினாராம். எப்படி மாற்றினார்? ஆகான் கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டு அவன் மேல கற்கோவியலை வைத்த அந்த இடம், எந்த இடம் கலகம் உண்டாக்கிட்டோ, எந்த இடத்துல கலக்கம் இருந்ததோ அந்த பள்ளத்தாக்கை தேவன் ஒரு நம்பிக்கையின் பள்ளத்தாக்காய் மாற்றினார். இன்றைக்கு காலை வேளையில உங்களுக்கு ஆகோரின் பள்ளத்தாக்கை தேவன் எப்படி மாற்றுவார்? நம்பிக்கை. எதனால? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஊற்று பாய்ந்து வந்து அதை நீர் பாய்ச்சல் ஆக்குமாம். இந்த ஆலயத்திலிருந்து பலிபீடத்திலிருந்து ஒரு ஊற்று பாய்ந்து வந்து ஆகோரின் பள்ளத்தாக்கு போல இருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அறிக்கையிட்டு தேவனிடத்துல திரும்புவீர்களாண்டால் அந்த மாம்சத்தின் காரியத்தை அடியோடு அழித்து அதில் ஜெயம் எடுக்க முடியுமே. ஆனால் தேவன் நம்பிக்கையின் வாசலை தருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதிக கிருபையை தருகிறவர். நமக்கு இன்னும் கிருபையை தருவாராக. இன்னொரு பள்ளத்தாக்கை வாசிப்போம். முதல்ல ஆகோரின் பள்ளத்தாக்கு. அது என்ன பள்ளத்தாக்கு? கலங்கமும் நிறைந்த பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கை தேவன் நம்பிக்கையின் வாசலாய் மாற்றுகிறார். அவருடைய ஊற்று பாய்கிறார். இரண்டாவது ஒரு பள்ளத்தாக்கு சங்கீதம் 23:4. சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். அந்த வசனம் ஓசியா 2:15. 2:15. 5 இல்ல 2:15. 2:15 வாசித்துருங்க. ஓசியா 2:15. அவ்விடத்திலிருந்து அவருக்கு அவருடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அந்த ஆகோரின் பள்ளத்தாக்க நம்பிக்கையின் பள்ளத்தாக்க தேவன் மாற்றி விட்டார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அடுத்து அப்பொழுது அவள் அங்கே ஆமென். கர்த்தர் ஒரு நீர் பாய்ச்சலாய் மாற்றுகிறார். அடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளே சங்கீதம் 23:4 வாசிங்க. 23:4. பள்ளத்தாக்கு. பயப்படேன். இரண்டாவது பள்ளத்தாக்கு மரண இருள் என்னும் பள்ளத்தாக்கு. மரண இருள். இங்கே சங்கீதக்காரன் பாடுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறான். அவருடைய வாழ்க்கையில, தாவீதினுடைய வாழ்க்கையில மரணத்துக்கும் அவனுக்கு ஒரு அடி மாத்திரம்தான் இருந்தது என்று சொல்லுகிறார். ஒரு அடி, ஒரே அடி, அவ்வளவுதான். மரணம் எப்போ வேணாலும் சம்பவிக்கும். சிறு வயதிலிருந்து வனாந்தரத்துல சின்ன கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது கரடி வந்தது. அவருக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் தான். கர்த்தர் காப்பாற்றினார்.
அதான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. அடுத்து சிங்கம் வந்தது, ஒரு அடி கர்த்தர் காப்பாற்றினார். அடுத்து கோலியாத் எழும்பி நிற்கிறான், பெரிய கோலியாத். சவுலும் சேனைகளும் எல்லாரும் அமைதலா இருக்கிறார்கள், இவன் தனியா நிற்கிறான் இந்த பள்ளத்தாக்கிலே. அது ஒரே வினாடியிலே கோலியாத் என்னுடைய பட்டயம் தாவீதை கொன்றிருக்கும். மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஆனால் கர்த்தர் விடவே இல்லை. சவுல் குறி பார்த்து அவன் மேலே ஈட்டியை எய்தான், குறி தவறாமல் எய்தான். ஆனால் கர்த்தர் ஒரு அடி தூரம் இருந்த மரணத்திலிருந்து காப்பாற்றினார். இன்றைக்கும் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நீங்க நடந்து வந்திருக்கிறீர்களோ? கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை இன்றைக்கு வந்தவர்கள் மரண பயம் உங்களுக்குள்ள இருக்கிறதோ? ஐயோ, என மரண பயம் பிடிக்கிறது, நான் உயிரோட இருப்பேனா, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா, எனக்கு மரண பயம் பிடித்திருக்கிறது என்று வந்திருக்கிறீர்களோ? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு ஊற்று இப்பொழுது புறப்படுகிறது. அந்த மரண பயத்தை வேரோட பிடுங்கி போடப்படுகிறது. ஏன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சல் ஆக்குகிற தேவன் இந்த இடத்துல தேவன் விடவே இல்லை. தாவீதை ஒரு அடி தூரம் இருந்தாலும் காப்பாற்றினார். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்பிக்கை முழுவதும் அற்று போனது என்று சொல்லுகிறார். தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. ஆதான் மரண இருளின் பள்ளத்தாக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. உங்களுக்கும் அதே வார்த்தை தான். கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் சத்ருவின் இஷ்டத்திற்கு. மரண இருளின் பயம் வந்து அதோட வந்திருக்கிறீரோ, ஐயோ நான் பிழைப்பேனா, ஐயோ நான் வாழ்வேனா, ஐயோ நான் சுகமா இருப்பேனா, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு தான். நீ வாழ்ந்து இருப்பாய், நீ சுகமாய் இருப்பாய். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவரே ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். நமக்கு யார் ஜீவன், நமக்கு யார் தீர்க்காயுசு? நம்முடைய தேவர் ரட்சகராக இயேசு கிறிஸ்து. அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அவர் உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த பயத்தோடு வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். பயத்தை வேரோட பிடுங்கி தூர எறிவார். உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவார். எசேக்கியேல் 16 என்ன வாசிக்கிறோம்? அது ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து நான் பிழைத்திரு என்று சொன்னேன். அதே வார்த்தை தான் வருகிறது உனக்கு. பயத்தின் மரண இருளின் பயம் இருக்கிறதோ, மரித்து விடுவேனோ என்று பயந்து வந்திருக்கையோ? இல்லை, உன்னை தேவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்ரு உன் ஆத்துமாவையும் ஆவியையும் உன் சரீரத்தையும் கூட கொல்ல பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் உன்னை தொட தேவன் அனுமதியை கொடுக்க மாட்டார். நீ உன் வாழ்க என்று சொல்லுகிறார். உன்னை பார்த்து இந்த கால வேளையில அவருடைய வார்த்தை இந்த பலிபடுத்த நீர் பாய்ச்சலாய் வருகிறது. என்ன வருகிறது? உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. தாவீதை சிங்கம் வந்தது, தாவீதை காப்பாற்றினேன். தாவீது கரடி வந்தது, காப்பாற்றினேன். கோலியாத் எழும்பினான், காப்பாற்றினேன். சவுலின் அம்புகள் வந்தது, காப்பாற்றினேன். பெலிஸ்தர்கள் எழும்பினார்கள், காப்பாற்றினேன். ஒவ்வொரு முறையும் இஸ்போஷேத் எழும்பினான், காப்பாற்றினேன். எல்லாவற்றிலும் காப்பாற்றினார். அதே போல உனக்கும் தேவன் காப்பாற்றுவார். சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை கொடுப்பார். மரண பயம் இன்றோடு வேரோடு பிடுங்கப்பட்டு போகிறது. நல்ல ஒரு நிமிஷம் கண்களை மூடி நல்ல ஜெபிப்போமா? சபையில ஒருவேளை யாராவது இந்த மரண பயத்தோட வந்திருப்பாயா? ஆனால் இப்பொழுது கர்த்தர் அதை உடைக்கிறார், அது வேரோட பிடுங்கி போடுகிறார். நீ வாழ்க சொல்றார். உயிர் தொழுந்த ரட்சகர் மரியாளை பார்த்து, மரியாளே நீ வாழ்க, மரியாளே நீ வாழ்க சொன்னதாம் இன்றைக்கு நீர்ப்பாய்ச்சலாக உன்னை மாற்றுகிறது. என்ன கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறார்? உனக்கு மரணம் நேரிடுவது இல்லை, நான் உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன், உன்னை பார்த்து பிழைத்திரு சொல்லுகிறேன், நீ வாழ்க என்று சொல்லுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உன்னை பார்த்து வாழ்க என்று சொல்லுகிறார். நீ வாழ்ந்தே தீருவாய். மரண இருளின் பள்ளத்தாக்கு அவர் ஊற்றாக பாய்ந்து அதை உனக்கு வாழ்க்கையின் நல்ல மேன்மையான ஆசீர்வாதமான வாழ்வாய் மாற்றி தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. மரணத்தின் ஆவிகளை கட்டி சபித்து பாதாளத்தில் தள்ளி போடுகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாக தேவனே, மரண இருளின் திசையில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அதே போல இன்றைக்கு ஒவ்வொருவருடைய இருதயத்திலே பிரகாசிப்பீராக. இன்னும் பிரகாசிங்க, இன்னும் விளக்கை ஏற்றுவிப்பீராக. ஒருவருடைய விளக்கும் அணைந்து போகக்கூடாது. ஆவிக்குரிய விளக்காகனாலும் சரி, சரீரத்தினுடைய விளக்கு அணைந்து போகக்கூடாது. தேவன் என் விளக்கை ஏற்றுவிப்பவர்.
ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய ஜனங்கள் வாழ்ந்து இருப்பார்களாக, சுகித்து இருப்பார்களாக. ஹalleluya. பிழைத்து வாழ்க. அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கினை ஒன்றும் செய்யாது. தேவனுடைய நீர்ப்பாய்ச்சல் இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. உன்னை வாழ செய்யும். உன் சரீரத்துக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, சந்தோஷமாயிரு. அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு பள்ளத்தாக்கை நாம் பார்ப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 13, 23, 24. முதல்ல ஒரு பள்ளத்தாக்கு, கலக்கமும் நிறைந்தது. தேவன் அதை ஆசீர்வாதமாய் மாற்றினார். 2 மரண இருளின் பள்ளத்தாக்கு, அதையும் கர்த்தர் நீர் பாய்ச்சி ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். 3 பாருங்க. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை கொலையின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. மூன்றாவது எஸ்கோல் பள்ளத்தாக்கு. மூன்றாவது ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக நீ வந்து கொண்டிருக்கலாம். முதல்ல நீ ஒரு பள்ளத்தாக்கின் வழியாய் போகிற ஆகோரின் பள்ளத்தாக்கு, 2 மரண இருளின் பள்ளத்தாக்கு, 3 இந்த பள்ளத்தாக்கு என்னவென்றால், இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கு அர்த்தமே திராட்சை கொலை. ஆனா இந்த பள்ளத்தாக்கிலே பார்க்கும்போது இந்த தேவ ஜனங்களுக்கு என்ன இருக்கிறது என்றால், ஒரு பயம் அவர்களை பிடித்து விட்டது. ஒரு பயம். வேகமாக நீங்க என் கூட கவனமா நீங்க பாருங்க. நாங்கள் நேரத்தின் குறைவு இருக்குனால கடகடன்னு போறேன். அங்க பாருங்க 13:28 பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க பாருங்க. இது சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். மோசே கானானை எப்படி இருக்கு என்ற உளவு பார்க்க 12 கோத்திரத்தினுடைய 12 தலைவர்களை அனுப்புகிறார். அங்கிருந்து சில உச்சிதமான பழங்களையும் கனிகளையும் கொண்டு வாருங்கள், தேசத்தினுடைய நன்மையை பார்க்க. அப்பொழுது அவர்கள் இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கிலே போய் இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கிலே திராட்சை கொலைகளை கொண்டு வருகிறார்கள். இப்போ வந்த அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க பாருங்க. 28ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு பாருங்க. அங்கே பலவான்கள் போதும் சிஸ்டர், நான் சொல்றது மாத்த அப்படியே படிங்க. அது பாருங்க 31 வாசிங்க. அதே 31ல நம்மாலே முடியாது. முதல்ல பார்க்கிறோம் 28ல ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம்? அந்த ஜனத்தை நாம் ஒன்னும் போய் செய்ய முடியாது, அவங்களை பார்த்தாவே பயமா இருக்கு. அடுத்து என்ன? சந்தேகப்படுகிறாங்க. ஒவ்வொன்றா பாருங்க. அதுல அவர்களுக்கு சந்தேகமும் வந்து அவிசுவாசமும் வருகிறது. கர்த்தர் வாக்கு பண்ணினார், நான் உன்னை கொண்டு போய் கானானிலே சேர்ப்பேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன். இந்த ஜனம் இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கை, அதை என்ன சொல்ல விரும்புகிறேன்? ஒரு பயத்தின் பள்ளத்தாக்கு. ஏன் பயம்? அவர்கள் போய் பார்த்து வந்த தேசத்தை குறித்து அங்க இருக்கிற ஏனாக்கின் புத்திரர்கள் ராட்சத பிறவிகளை பார்த்தோன்னு பயமடைந்து விட்டார்கள். நம்மால இதை செய்ய முடியாது, நம்மால ஜெயித்து போக முடியாது, நம்மால சுதந்திரிக்க முடியாது. வந்து திரும்பி சொல்லுகிறார்கள், துர்ச்செய்தியை பரவ செய்கிறார்கள். ஐயோ பயமா இருக்கு. 2 சந்தேகம் அவர்களுக்குள்ள, நமக்கு அவிசுவாசம் வந்து விட்டது. அடுத்து 32ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் கூறி சுற்றி பார்த்தது அந்த தேசம், தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையோ கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தோம். பிரச்சனை அவ்வளவு பெரிது ஆக்கி விட்டார்கள். பெரிய பிரச்சனையாக, எல்லாவற்றுக்கும் மேலாக சகலத்தையும் உருவாக்கின தேவன் இவர்களுக்காக இருக்கிறார். அவருடைய வார்த்தையும் வாக்குத்தத்தத்தை நம்பாமல் சூழ்நிலைகளை பார்க்கிறார்கள், சூழ்நிலையை பெரிதுபடுத்துகிறார்கள், அவிசுவாசத்தினால் நிறைந்து சந்தேகப்படுகிறார்கள் கர்த்தருடைய வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும். இதனால சூழ்நிலை என்னவாய் மாறிவிட்டது என்றால், அந்த 14:1 வாசிங்க. 14:1. அங்க அழ ஆரம்பித்துட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, என்றைக்கு உனக்குள் பயம் வருகிறதோ, என்றைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பாமல் போகிறாயோ, அவிசுவாசம் வருதோ, உனக்குள்ள அடுத்து என்ன வரும்? அழ ஆரம்பிப்பாய். கர்த்தரை நம்பாமல் நீ அழ ஆரம்பிப்பாய். அதுதாங்க வருகிறது. அழ ஆரம்பிக்கிறாங்க. வசனம் 2 என்ன இன்னும் கீழாக ஆவிக்குரிய ஜீவியம் போகுது பாருங்க. முறுமுறுப்பு உண்டாகிறது. நீங்க வீட்டுல போய் பார்த்துக்கோங்க. 2வது வசனத்துல முறுமுறுப்பு. அதே வசனத்தை ஒரு வாட்டி வாசிருங்களேன். முறுமுறுத்தார்கள். செத்து போனால் நலமா இருக்கின்ற அளவுக்கு வந்து விட்டார்கள்.
எவ்வளவு ஒரு பயங்கர கீழான நிலை பாருங்க, ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சி பாருங்க. தேவன் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து பலத்த கரத்தினாலே வெளியே கொண்டு வந்து மகா பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் அவர் கண்ணு முன் செய்கிறார். காரியம் ஒன்றுமே நடக்கல. இன்னும் பார்த்தார்கள், பயம் வந்துவிட்டது, அவிசுவாசம் வந்துவிட்டது, சந்தேகம் வந்துவிட்டது. இப்போ அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகிறது? சாவை விரும்புகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, என்றைக்கு உனக்குள்ள பயம் இருக்கோ, பயம் இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கு. இன்னைக்கு நீ பயத்தோடு இருக்கிறாயா? எந்த பிரச்சனையா இருக்கட்டும், உன் குடும்பத்திலே, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, எல்லாவற்றிற்கும் மேலாக சகலத்தையும் புதிதாக்குற தேவனையே நீ நம்பி சார்ந்து கொண்டிரு. பேதுரு பாருங்க, தண்ணீரிலே அவரை பார்த்து நடக்கிற வரைக்கும் நன்றாக நடந்தார். என்றைக்கு காற்றையும் சூழ்நிலையும் மற்றதையும் பார்த்தாரோ அமிழ்ந்து போக ஆரம்பித்தார். இன்றைக்கு என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன நெருக்கத்தோடு நீ வந்திருக்கலாம், அதை பார்க்காத வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனே பார். வாக்குத்தத்தம் உரைத்தவர் சாலமோன் சொன்னது, நீ எதையெல்லாம் என் தகப்பனுக்கு வாயினால் சொன்னீரோ தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிற நீ, இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கு உனக்கு பயத்தை கொடுக்கும், ஆனால் பயத்திற்கு இடம் கொடுக்காதே. அழ ஆரம்பித்தார்கள், சாவை விரும்புகிறார்கள். 4ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலகம் உண்டாகி விட்டது. கடைசியில பாருங்க, அந்த இடத்துல பெரிய சாபமாய் மாறிவிட்டார்கள். கடைசியில தேவன் கோபமாய் ஆகி, பார்த்து வந்த நாட்களுக்கு தக்கதாக 40 வருஷம் வனாந்திரத்தில் நீங்கள் அலைந்து திரிந்து உங்கள் பிள்ளைகள் நேரமில்ல வசனத்தை வாசிக்க, எவ்வளவு ஒண்ணுமில்லாத காரியத்தினாலே, ஒரு பயத்தினால, ஒரு அவிசுவாசத்தினாலே சூழ்நிலை பாருங்க தேவ ஜனத்திற்கு சாபத்தை சம்பாதித்து. அந்த ஒரு வசனத்தை கடைசியா வாசிருங்க, 14ஆம் அதிகாரம் 45, 47, 43, 44, 45. பின்வாங்கினபடியால் போகவில்லை. முறியடிக்கப்பட்டார்கள் சத்துருகள் முன்பாக. 34, 33 வாசித்துக் கொள்ளுங்க வீட்டிலே போய். தேவனுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டு அதே வனாந்தரத்திலே சுற்றி திரிகளாய் மாறினார்கள். இன்றைக்கு காலை வந்திருக்கிற நீங்கள் பயத்தோடு இருக்கிறியோ, தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஒரு நீர் ஊற்று புறப்பட்டு வந்து உன்னை நீர்ப்பாய்ச்சல் ஆக்குறது. இந்த எஸ்கோல் பள்ளத்தாக்கு பயத்தை கொடுக்கக்கூடியது, சந்தேகத்தை கொடுக்கக்கூடியது, அவிசுவாசத்தை கொடுக்கக்கூடியது, கர்த்தருடைய வார்த்தையே நம்ப விடாதபடி பண்ண செய்கிறது. சூழ்நிலையை பார்த்து இல்லை, உனக்கு ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் சொல்லியபடி செய்கிற தேவன் இருக்கிறபடியால் கர்த்தருடைய பிள்ளை திடன்கொள். அவரை பார்த்து முன்னேறி செல்லும் ஓட்டத்தை ஜெயமாய் முடிய செய்வார். பயத்தை வேரோட இன்றைக்கு பிடுங்கி போடுகிறார். நீர்ப்பாய்ச்சலாய் உன்னை மாற்றுகிறார். பயப்படாத, சூழ்நிலையை கண்டு பயப்படாது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையை காட்டிலும், எந்த மனிதர்களை காட்டிலும், எந்த ராஜாக்களை காட்டிலும் பெரியவர் நம்முடைய தேவன். ஆகவே எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாதீங்க. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பயப்படாதீங்க. யார் விரோதமாக கோர்ட் கேஸ் பயப்படாதீங்க. கர்த்தர் உனக்கு துணையாய் நின்று உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். எஸ்கோல் பள்ளத்தாக்கு செய்ததை பாருங்கள். பயம் ஜனத்திற்கு சாபமும் தோல்வியும் கொண்டு வந்து விட்டது. ஆகவே கர்த்தர் அதை நீர்ப்பாய்ச்சலாக்குறார். அடுத்து வேகமாக ஒரு பள்ளத்தாக்கு 1 சாமுவேல் 17:2, 1 சாமுவேல் 17:2. அடுத்து வேகமாக நான் சொல்லி போகிறேன். இது 7 பள்ளத்தாக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பள்ளத்தாக்கு என்ன? இந்த பள்ளத்தாக்கு எதை தேவன் நமக்கு செய்கிறார்? இந்த 7 பள்ளத்தாக்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனை தேவன் வெளிக்கு கொண்டு வருகிறார். மறைந்து இருந்தவனை தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். ஒருவனுக்கு ராஜ பாதையை வகுக்கிற இடம் இது. இந்த 7 பள்ளத்தாக்கு உனக்கு சோதனை உண்டு, உண்மைதான். ஆனால் உனக்கு உண்டான ராஜ பாதையின் ஆரம்பம் இது. இந்த 7 பள்ளத்தாக்கு. இந்த 7 பள்ளத்தாக்குலே இவன் தாவீது வந்து சிறுவனாக நிற்கிறார். நின்ற இடத்துல என்னெல்லாம் நடக்கிறது? சகோதரர்கள் திட்டுகிறார்கள்.
நம்பிக்கையற்ற சூழ்நிலை. எல்லாருமே எதிராக பேசுகிறாங்க, எல்லாரும் பயந்து ஒதுங்கி விட்டார்கள். இவன் மாத்திரம் தனித்து போய் நிற்கிறான், ஒரு பெரும் சேனை முன்பாக, கோலியாத்துக்கு முன்பாக போய் நிற்கிறான். அப்படி என்றால் தேவன் இந்த ஏழை பள்ளத்தாக்கில் என்ன வைத்திருக்கிறார்னா, அவமானம், நிந்தை, பரியாசம், புறக்கணிப்பு. இந்த வழியாக நீ போகிறாயோ, இந்த பள்ளத்தாக்கின் வழியாக தாவீது போகிறான். ஏழை பள்ளத்தாக்கு அதுதான் அவனுக்கு கொடுத்தது, நிந்தையை கொடுத்தது, அவமானத்தை கொடுத்தது. என்ன அவமானம்? உன்னால முடியாது, அவன் யுத்த வீரன், நீ போய் இதை எப்படி செய்வாய்? சவுலினுடைய வஸ்திரங்களை கொடுத்து போட்டு பார்த்து யோசித்து பாருங்க. சவுல் வஸ்திரங்களை போட்டு தாவீதுக்கு பார்க்குறான், பழக்கம் இல்லை. எல்லாரும் கேலியா சிரிச்சிருப்பாங்க, ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. இவன் போய் என்ன பண்ண போறான்? எல்லாரும் பார்க்குறாங்க. யோசித்து பாருங்க, ஒரு முழு தேசமும் சேனையும் ராஜாவும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இவனுக்கு ஒரு சின்ன வாலிபம் போய் நின்றுட்டு எவ்வளோ பயந்து இருப்பான் கோலியாத்து முன்னாடி. அந்த இடம்தான் கர்த்தர் இவனுக்கு ராஜ பாதைக்கு ஆரம்பமாக வைத்த இடம். நீயும் நிந்தைக்குள்ளாக, அவமானத்திற்குள்ளாக, உன்னால இதெல்லாம் முடியாது என்று சொல்லுகிறாங்களா, உன்னை கேலி செய்கிறார்களா? நீ ஒன்றை புரிந்து கொள், ஏழை பள்ளத்தாக்க தேவ நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றுவார். அங்கே கொண்டு வந்து என்னை நிறுத்துகிற கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்து எனக்கு ஆசீர்வாதமான பாதை, இதுதான் எனக்கு வெளிச்சத்தின் கொண்டு போய் முடிகிற பாதை, இதுதான் எனக்கு ராஜ பாதையின் ஆரம்பம், இதுதான் எனக்கு வெற்றியின் பாதை, இதுதான் என்னை எல்லாரும் கொண்டாடக்கூடிய பாதையாய் மாற்றுகிறார். அந்த பாதையிலே தேவன் அவனை கொண்டு போய் பாருங்க. நீங்க வீட்டில் போய் 1 சாமுவேல் 17 குறிக்கிறவங்க குறிச்சுக்கோங்க. 10, 16, 28, 38, 39, 42, 43, 44 தாவீது சந்தித்ததை பாருங்க. அசட்ட, சபிக்கிறான், பயமுறுத்துகிறார்கள், எவ்வளோ காரியமோ. ஆனா அந்த பள்ளத்தாக்க தேவன் கடக்க செய்தார். ஒரே ஒரு கூழாங்கல் தான், 5 கூழாங்கலை எடுத்து வைச்சா கூட ஒரே கூழாங்கல். உனக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரே கூழாங்கல் ஒன்றுதான் காரியத்தை முடிக்க. கர்த்தர் எந்த இடத்துல நீ நிந்தையும் அவமானமும் இருக்க அதே இடத்துல மேன்மையாக வைத்து உயர்த்துவார். அவமானமும் நிந்தையும் வரும்பொழுது பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருங்க? உனக்கு மேன்மை வருது, தேவன் என்னை ராஜ பாதையிலே கொண்டு போய் வருகிறது என்று சந்தோஷத்தோட அதை சகிங்க. தேவன் வைக்கிற பரீட்சை அதான். எங்கே அவமானம், நிந்தை, உன்னை புறக்கணித்து உன்னால் முடியாது சொல்லப்படுகிற இடம்தான் உனக்கு மேன்மைக்கு ஆரம்பமே, அடிக்கல்லே அந்த இடம்தான். அந்த இடத்திலே வைத்து தேவன் தாவீதை வெற்றியாய் வெளியே கொண்டு வர வைத்து, ஒரு பட்டயம் இல்லை அவன் கையில, ஆகிலும் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவனை கொன்று ஜெயமாய் வர வைத்தார். ஏழே பள்ளத்தாக்கு என்ன? அந்த பள்ளத்தாக்கிலே அவமானம், நிந்தை, பரியாசம், உன்னால் முடியாது என்று எல்லாரும் சொல்லுவார்கள். உன்னை ஏளனம் பண்ணுவாங்க. நீ என்ன பெருசா சாதிச்சிட போற? நீ இந்த தேவனை ஆராதித்து உனக்கு என்ன லாபம்? இந்த தேவனை பற்றி கொண்டு உனக்கு என்ன ஆக போகிறது? கர்த்தருடைய பிள்ளையே, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அந்த பள்ளத்தாக்கில் தான் தேவன் யுத்தத்தை செய்து அவனுக்கு வெளிச்சத்திலே வந்தான். மறைவிலே இருந்தவன் வெளிச்சத்திலே வந்தான். அந்த பள்ளத்தாக்கிலே ஆசீர்வாதத்தை தேவன் வைத்தார். இன்னொன்று பள்ளத்தாக்கை பார்ப்போம். ஏழை பள்ளத்தாக்கு, அவமானமும் நிந்தையும் ஏளனமும் உள்ள பள்ளத்தாக்க நீ போகிறது, தேவன் அந்த இடத்துல வந்து நின்று உனக்காக ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் வெற்றியை கொடுத்து உனக்கு மேன்மையான பாதைக்கு கொண்டு செல்வார். யாரு காலம் வரும் உன்னை நிந்தித்தவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள், முடியாது சொன்னவங்க, எட்ட நினைத்தாலும் எட்ட முடியாத உயரத்துக்கு உன்னை கொண்டு போய் நிறுத்துகிற கர்த்தர் அவர். அவ்வளோ உயரத்துல நம்ம நிறுத்தி அழகு பார்க்கிற தேவனை ஆராதிக்கிறோம். ஆகவே அந்த சூழ்நிலை பொறுமையோடு சகித்தவரை நம்பிக்கொண்டு இருங்கள். காலம் வரும் பொழுது அழகா உயர்த்தி, யார் போராடினாலும் போராடவே முடியாத அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி விடுவார். அதான் நம்முடைய தேவன் ஆச்சரியமாக செய்தார். சவுல் குடும்பத்தினர் நாளுக்கு நாள் கீழே போனாங்க. தாவீது குடும்பத்தினர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து அவனுடைய முடிவு மிக சம்பூர்ணம். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஏழை பள்ளத்தாக்கில் போகிறாயோ, பயப்படாத. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒரு நீர் பாய்ச்சல் வருகிறது. அவமானம், நிந்தை, பரியாசம், முடியாது சொல்லி உனக்கு விரோதமா பண்ணுகிறார்களா,
இன்றைக்கு அதையெல்லாம் அந்த பள்ளத்தாக்கு உனக்கு நீர்ப்பாய்ச்சலாய் கர்த்தர் மாற்றுவார். உனக்கு ஒரு ஜெயத்தின் பாதையை தேவன் வைத்து நடத்துவார். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஒரு பள்ளத்தாக்கை பார்ப்போம். எசேக்கியேல் புஸ்தகம் 37வது அதிகாரம் எசேக்கியேல் 37 2-3 வாசிக்க கேட்போம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டுவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே ஒரு பள்ளத்தாக்கை பார்க்கிறோம். உலர்ந்த எலும்புள்ள பள்ளத்தாக்கா. இது என்னை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே வறட்சியை குறிக்கிறது. உலர்ந்தது என்றால் அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாமல் உலர்ந்து போய் அவ்வளவுதான் அதனுடைய நிலை. அப்படியாக இருக்கிறது. அந்த இடத்திலே தேவன் ஆசீர்வாதத்தை வைத்தார். இந்த பள்ளத்தாக்கு வறட்சியை குறிக்கிறது. பயங்கர வறட்சி. அந்த வறட்சி மாற முடியாதது. அது உண்மையிலே உலர்ந்த எலும்பு சிதறி கிடக்கிறது ஒரு பாளையம் முழுதும். யோசிச்சு பாருங்க, ஒரு எலும்பு, உலர்ந்து போய் இருக்கிற எலும்புல இருந்து ஒரு சேனை வர முடியுமா? கிரகிக்கவே முடியாத காரியம். அந்த இடத்துல தேவன் எதை செய்கிறார்? நன்கு அறிவியுங்க. தீர்க்கதரிசியை கொண்டு வந்து நிறுத்தி தீர்க்க தரிசன முறை என்று சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் முறைக்க சொல்லுகிறார். அப்போ எங்கும் பாளையம் எங்கும் எலும்பு, உலர்ந்து போய் இருக்கிற எலும்பு. இந்த தேவ மனிதர் தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே சதை உண்டாகிறது, நரம்பு உண்டாகிறது. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஒரு வறட்சி, அப்படியாப்பட்ட வறட்சி. அது மாத்திரமல்ல, கர்த்தர் பிறகு இதற்கு உயிர் வருமா? அந்த தீர்க்கதரிசி எல்லாமே, ஆண்டவரே நீர் அறிவீர். நீ தீர்க்க தரிசன முறை, காற்று வந்து அதற்கு ஜீவனை கொடுத்து பெரும் சேனையாய் மாற்றிட்டு. அதுதான் இந்த பள்ளத்தாக்கு. என்ன 11 வாசிங்க. 37:11. என்னை நோக்கி யாராம் இந்த எலும்புகள்? இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. அவர்கள் சொல்லுகிறார்களாம், எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். உங்கள் வாழ்க்கையில கூட இப்படியாப்பட்ட வறட்சியில் நீங்கள் இருக்கலாம். ஐயா, எல்லாம் வறட்சியா நிற்கிறது. இனி இதுல இருந்து ஒரு நம்பிக்கை வராது. இது மரித்த நிலையில இருக்கு. இந்த பள்ளத்தாக்குல தான் தேவன் உயிரை கொடுத்தார், உயிரடைய செய்தார். எப்படி? தம்முடைய பரிசுத்த ஆவியினால. இந்த காலை வேலையிலேயும் இப்படியாப்பட்ட சூழ்நிலை உங்கள் குடும்பத்துல இருக்கலாம், உங்களுடைய வேலையில இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம். வறட்சி, இது உயிரடையாத உலர்ந்து போய் இருக்கின்ட்டு. ஆனால் கர்த்தர் ஒரு ஊற்றை ஆலயத்திலே வைத்திருக்கிறார். அது சித்திமின் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலது போல இந்த பள்ளத்தாக்கு வறட்சியான பள்ளத்தாக்கையும் நீர்ப்பாய்ச்சல் ஆக்கும். உன் வாழ்க்கையில் அந்த வறட்சியை தேவன் மாற்றி போடுவார். எப்படி? நீங்களே சொல்லுகிறீங்க, நம்பிக்கை அற்று சொல்லுகிறார்களா? ஆனால் அவர் சொல்லுகிறார், என் ஆவியை வைத்து உயிர்ப்பிப்பேன். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எல்லாம் உயிர் அடைந்தே ஆக வேண்டும். முடியாது என்ற ஒரு பேச்சுக்கே இடமில்லை. இது ஆகாது என்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்படியாப்பட்ட பலத்த வல்லமையுடையவர் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறதாம். வறட்சி நீங்குகிறதாம். உலர்ந்த எலும்பு ஒரு பெரும் சேனையாய் மாறுகிறதாம். கர்த்தருடைய பிள்ளையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில வறட்சி இருக்கா? வறட்சிக்கு அனுமதி கொடுக்காத. ஏன்னா வறட்சியான நிலங்களே அசுத்த ஆவிகள் திரிகிறது. தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம காண்பித்த மிக முக்கியமானது ஒண்ணு, ஆவிக்குரிய வறட்சி வரக்கூடாது. ஆவிக்குரிய வறட்சி மாதிரி சோர்வு வரக்கிறதா இருந்தா நல்ல அபிஷேகத்தை நிரம்பி நல்லா ஜெபம் பண்ணுங்க. முடியலையா வசனத்தை வாசிங்க. அதுவும் முடியலையா பாட்டை பாடுங்க. ஏதாவது பாட்டை உட்காந்து பாடுங்க. ஏன்னா ஆவிக்குரிய வறட்சி ஆபத்து. என்றைக்கு உனக்கு தோய்ந்து போகிறதோ சத்துரு உன்னை தாக்குவான் என்று நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு வசனத்தை வாசிங்கள. மத்தேயு 12:43 வாசிங்க. மத்தேயு 12:43. மத்தேயு 12:43 புறப்படும் போது நல்ல கவனியுங்க. அசுத்தாவி என்ன செய்து பாருங்க.
வறட்சியை தேடுது. அது வறட்சியான ஒரு கர்த்தருடைய பிள்ளை வறட்சியா இருக்கா? ஆவியிலே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாம அப்படியே வறட்சி போய் இருக்கா? ஆவியிலே அதற்கு உண்டான போதுமான போஷாக்கு இல்லாம வறண்டு போய் இருக்கா? அப்போ அசுத்தாவி பார்த்து அந்த வறண்ட நிலத்தை பார்த்து இருக்கும். போதும். அப்ப பாருங்க, வறட்சியான இடத்தை அலைகிறதாம் நல்லா அது வறட்சியான இடத்துல சுற்றி திரிகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆவிக்குரிய வறட்சிக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. எப்படியாப்பட்ட சூழ்நிலை ஆகட்டும், எவ்வளவு பயங்கரமான உன்னால முடியாத நிலையில வந்தாலும் கூட ஸ்தோத்திர பாட்டு பாடுங்க. எதையாவது ஆவிய ஒரு 4-5 பாட்டு பிடிக்கலனாலும் பாடிக்கிட்டே இருங்க. 6, 7, 8 பாடுங்க. திடீர்னு தேவன் ஒரு பலத்தை கட்டளையிடுவார். அந்த ஆவிக்குரிய வறட்சி நீங்கி நீ பலன் அடைவாய். தேவன் சத்துவத்தையும் பலத்தையும் தம்முடைய ஜனத்திற்கு பரிசுத்த ஆவியின் மூலியமா வைத்து இருக்கிறார். ஆவியானவர் வரும்பொழுது நீ பலன் அடைந்து விடுவாய். அந்த வறட்சி நீங்கும். எப்படி மாற்றுகிறார் இந்த வறட்சியை? ஆவியை கொண்டு. அந்த எசேக்கியேல் 37 கீழே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 14ஆம் வசனத்தை பார்த்தா, என் ஆவியை, கர்த்தருடைய ஆவியானவரை நான் ஊற்றி அந்த வறட்சியை நீங்க செய்வேன். இன்றைய காலையிலே உனக்கு எந்த இடத்துல வாழ்க்கையின் பகுதியில எங்க வறட்சி இருக்கிறது? எந்த உன்னுடைய படிப்பிலே வறட்சி இருக்கா? உன் குடும்ப வாழ்க்கையில வறட்சி இருக்கா? பொருளாதாரத்துல வறட்சி இருக்கா? ஆவிக்குரிய ஜீவியத்துல வறட்சி இருக்கிறதா? செய்யும் தொழில வறட்சி இருக்கா? தேவன் தம்முடைய ஆவியானவரை ஊற்றி அந்த வறட்சியை நீங்க செய்து உயிர்ப்பிக்க செய்வார். எவ்வளவு வறட்சியா இருந்தாலும் அதை உயிர்ப்பிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் எதை செய்கிறார்? சித்தியும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றுகிறார். இந்த வறட்சியான இந்த உலர்ந்த எலும்பை தேவன் பெரும் சேனையாய் மாற்ற கூடுமையானால் உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம். அடுத்து இன்னொரு பள்ளத்தாக்கை வேகமாக பார்ப்போம். இன்னொரு 2 பள்ளத்தாக்கை சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்து ஒரு பள்ளத்தாக்கு சங்கீதம் 84:6. சங்கீதம் 84:6. உங்களுக்கு மொத்தமா ஒரு 14 பள்ளத்தாக்கு சொல்லணும்னு கொண்டு வந்தேன். ஆனாலும் நேரம் இல்லை. இதுக்கே பாருங்க. அடுத்து இது கண்ணீரின் பள்ளத்தாக்காம். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே போகிறவர்கள் எப்படியாம் நீரூற்றாய் மாற்றுகிறார்கள். அன்னாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அன்னாள் ஒரே கண்ணீர். அந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது வருஷம் ஆலயத்துக்கு போகும்போது பெண்ணினால் குத்துவாள், அன்னாள் கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பார்களாம். ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் கண்ணீர். அவங்க வாழ்க்கையே கண்ணீர். நானே மன கிளேசமுள்ள ஸ்திரீன்னு சொல்லுகிறாங்க. இன்றைக்கு நீ கண்ணீரின் பள்ளத்தாக்கில் போகலாம். கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கலாம். வீட்டில் யாருக்கும் தெரியாம கண்ணீர் வடிக்கலாம். ராத்திரியெல்லாம் கண்ணீர். இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க தான் அவர் நீர் பாய்ச்சலாக மாற்றுகிறார். நீ வடிக்கிற கர்த்தருடைய பிள்ளை ஒவ்வொரு கண்ணீரும் அவர் பாதத்தில் போய் கட்டாயம் விழும். எனக்கு யாரும் இல்லையே, நான் தனித்து விடப்பட்டேனே விடுகிறாய கண்ணீர். அந்த கண்ணீரெல்லாம் விசேஷிதமான கண்ணீர் அவர் சேர்த்து அப்படியே வைப்பார். நம்முடைய தேவன் அவ்வளவு அருமையான தேவன். உலகத்தின் மனிதனுக்கு புரியாத அதனுடைய விலை. ஆனால் கர்த்தரோ அதையெல்லாம் கணக்கில் வைத்து உனக்கு காண்பிப்பார். அதையெல்லாம் அதான் உம்முடைய கணக்கில் வைக்கிறீர் அல்லவா சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கண்ணீரெல்லாம் வைத்திருக்கிறீர். இது கண்ணீரின் பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கில் நீ போகிறது யாருக்கும் தெரியும், வீட்டாருக்கே தெரியாது இருக்கலாம். கர்த்தர் அறிகிறார். இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றுகிறார். அண்ணாளுக்கு அதை தான் செய்தாங்க. கண்ணீர் 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 கண்ணீர். ஆலயத்தில் வந்து அழுகிறார். ஏலி சொல்லி அனுப்புகிறார். ஆலயத்திலே வரும்பொழுது ஒரு நீரூற்று பாய்கிறது அல்லவா. அந்த நாள்லேருந்து துக்கமுகமா இருக்கல. 5 பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. 6 பிள்ளையை மற்றும் கொடுக்கிறாங்க. கண்ணீரின் பள்ளத்தாக்கு கிருபையின் பள்ளத்தாக்காய் மாற்றுகிறார். கர்த்தருடைய பிள்ளையை உனக்கு செய்வார். அடுத்து கடைசியாக இன்னொரு பள்ளத்தாக்கை பார்ப்போமா? கடைசியாக ஒரு பள்ளத்தாக்கு 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33:6. இது இன்னும் பள்ளத்தாக்கு. அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீவிரிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பிள்ளைகளை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களை குறி சொல்கிறவர்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுந்த
மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும் நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகள் எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களே ஆகில் நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்திருந்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவது இல்லை என்றும் தேவன் தாவீதோடும் போதும் சிஸ்டர். பாருங்க, இன்னும் பள்ளத்தாக்கு இங்கே குமாரர் இன்னும் அவனுடைய குமாரன் பள்ளத்தாக்குன்னு வருது. நீங்க யோசுவா 15:8, 2 ராஜாக்கள் 23:10 வாசித்தீங்கன்னா இந்த இன்னும் பள்ளத்தாக்கு இருக்கிறது. இன்னும் பள்ளத்தாக்கு என்ன? இந்த இன்னும் பள்ளத்தாக்கிலே பாகாலுக்கு, அஸ்தரோத்துக்கு, மோளாகுக்கு இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்து இந்த தேசத்தின் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாக்கள் செய்து வந்தது உண்டு. அப்படி என்றால் அந்த பள்ளத்தாக்கில் எங்கும் அசுத்த ஆவிகளால் நிரம்பி இருக்கிறது. அசுத்த ஆவிகள் நிரம்ப இருக்க அந்த ஆவிகள் தேசத்தை அப்படியே ஆளுகை செய்கிறது. ஆளுகை செய்து ஒவ்வொரு பாவமும் தேசத்தில் வேசித்தனமும் விபச்சாரமும் தேவனுடைய நீதி நியாய பிரமாணங்களை எல்லாம் கைப்பற்றாமல் இந்த ஆவிகள் ஜனங்களுக்குள்ளேயும் ராஜாக்களேயும் புகுந்து இருளை கொண்டு வந்து விட்டது. அப்படி இன்னும் பள்ளத்தாக்கு என்ன? சத்துருவனுடைய தாக்குதல் உள்ளது. அது இருளின் பள்ளத்தாக்கு. அசுத்த ஆவிகள் கொண்டு வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களை இருளை கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கின் வழியாக நீ இன்றைக்கு போய் கொண்டிருக்கலாம். அசுத்த ஆவிகளின் தாக்குதலினாலே குடும்பத்திலே பலவீனங்களோ இல்ல போராட்டங்களோ இல்ல அலக்களிக்கப்படுகிறதோ, சொப்பனத்திலேயோ தூக்கமிலோ சமாதானம் இல்லாமலோ இந்த இருளின் ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. அதுதான் இந்த இன்னும் பள்ளத்தாக்கினுடைய அர்த்தம். அந்த இன்னும் பள்ளத்தாக்கின் வழியாக நீங்க போகலாம். ஆனால் இரட்சகராக இயேசு கிறிஸ்து அதை நீர் பாய்ச்சலாய் மாற்றுவார். எப்படி? சாத்தான் சொன்ன நீர் எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று கத்தி கூச்சல் எடுக்கிறான். மார்க் 1:24. அந்த மார்க் 5 பாருங்க, கத்தி கூச்சல் எடுக்கிறான். அவ சத்துருவின் கிரியை அழிக்க இறங்கி வந்தார். அந்த ஒரு பொல்லாத பிசாசின் அசுத்த ஆவிகள் கூட உன்னையோ உன் குடும்பத்தையோ சேதப்படுத்தவே முடியாது. அது உன்னை அலக்களிக்க முடியாது. ஏன்னா அவைகளை கெடுக்கவே கர்த்தர் உன்னை வைத்திருக்கும் பொழுது நீ எப்படி அதற்கு இரையாய் மாறுவாய்? நீ கர்த்தருக்காக போரடிக்கிற கூட்டம், நீ எப்படி அதற்கு இரையாக முடியும்? இல்லை, கர்த்தர் உன்னை அபிஷேகித்து இருக்கிறார், அனலாக்கி இருக்கிறார். அவைகளை சுட்டெரிக்க, நீ இருக்கிற இடங்களிலே அவைகளை சுட்டெரிக்க, அவை கிரியைகளை சுட்டெரிக்க இன்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்குறார். எப்படி? தேவன் அந்த சத்துருவின் மேல அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் சீஷர்கள் சொன்னார்கள், எல்லாம் எங்களுக்கு பயந்து ஓடுகிறது. காரணம், அவர் நமக்கு கொடுத்த சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்க அதிகாரத்தை நமக்கு கொடுத்தபடியால். கடைசியாக இந்த பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் போய் யாராவது இருக்கலாம், சத்துருவின் பிடியினால தாக்கப்பட்டு இருக்கலாம், உங்களையோ பிள்ளைகளையோ ஏதாயிலும் அலக்களித்து இருக்கலாம். இன்றைக்கு இந்த பரிசுத்த பலிபீடத்திலிருந்து கர்த்தர் அதை உடைத்து எறிவார். அந்த இருளின் ஆதிக்கத்தை நிர்மூலமாக்கி போடுவார். அது உன்னை சேதப்படுத்துவது இல்லை, கர்த்தர் அதை கெடுக்கவே அவர் வந்தார். அந்த சத்துரு அலக்களிக்கப்பட்டு ஓடக்கூடிய காரியத்தை, அபிஷேகத்தை தேவன் உன்மேலே வைத்திருக்கிறார். உன் பாதங்களுக்கு வைத்திருக்கிறார், உன் கைகளுக்கு வைத்திருக்கிறார், உன் கண்களுக்கு வைத்திருக்கிறார், உன் நாவுக்கு வைத்திருக்கிறார். முழுவதும் அபிஷேகத்தினால் நிறையப்பட்ட, முழுவதும் அபிஷேகத்தினால முற்றிலுமாக ஃபுல் ஆஃப் ஹோலி கோஸ்ட் என்று சொல்லப்படுகிற கூட்டம் தான் நாம் பார்க்கிற பார்வையில ஒரு அபிஷேகம், பேசுகிற பேச்சிலே அபிஷேகம், காலிலே நடக்கிற இடத்துல வைக்கிற இடத்துல இருளின் ஆதிக்கங்கள் ஒளிகிறது. காரணம், கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். இன்னோமின் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாய் மாற்றுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையை ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லாரும், தேவன் இந்த அத்தனை பள்ளத்தாக்கை உன் வாழ்க்கையில நீர் பாய்ச்சலாய் மாற்றுகிறார். 7 விதமான பள்ளத்தாக்கை பார்த்தோம். எந்த பள்ளத்தாக்கின் வழியாக நீ போய்கொண்டிருந்தாலும் வசனம் அதான் இன்னைக்கு உனக்கு வாதுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொன்னது, ஒரு ஊற்று ஆலயத்திலிருந்து தான் புறப்படுகிறது. நீ வந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு தேவன் புறப்பட செய்கிறார். ஒரு நதி புறப்படுகிறது. இதற்கு எல்லா நீர் பாய்ச்சலான எல்லாவற்றுக்கும் மாற்றத்தக்க ஒரு நதி. எசேக்கியேல் 47 வீட்டுல போய் பாருங்க. அந்த நதி நீச்சல் அளவு ஆழம், அபிஷேகத்தால் நிறையப்பட்டது. அதுல ஒரு செழிப்பு உண்டு, அதுல ஆசீர்வாதம் உண்டு, பல நன்மைகள் உண்டு, புது கனிகளை தருகிறது. இது எல்லாம் நான் சொன்ன 7 அதில் அடங்கி இருக்கும். 47வது அதிகாரம் எசேக்கியேலிலே ஒரு நதி பாய்கிறது, ஒரு ஊற்று பாய்கிறது, தேவனுடைய ஆலயத்திலிருந்து பாய்கிறது. இந்த 7 விதமான பள்ளத்தாக்கின் வழியாக நீ போகலாம். கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்கலாம், நீர் பாய்ச்சலாய் மாற்றுவார்.
அசுத்த ஆவிகள்னால பொல்லாத அலக்களிக்கப்பட்டதா இருக்கலாம். கர்த்தர் விடுதலையை தருகிறார். அது மாத்திரமல்ல, உலர்ந்து போய் வறட்சி, ஆவிக்குரிய வறட்சியை மாற்றுகிறார். தேவன் மாற்றுகிறார். குடும்பத்திலே வறட்சி, நீ செய்கிற எந்த காரியத்துல வறட்சி இருக்கலாம். ஒரு நன்மை இல்ல, பொத்தல் பையில போட்டது போல இருக்கு. இல்ல, நீர் பாய்ச்சல் இன்றைக்கு சபையிலிருந்து புறப்பட்டு ஆசீர்வாதத்தை தருகிறது. ஏதோ ஒன்றை சொல்லி போக வரவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல வந்தேன். அது நிச்சயமும் வாழ்க்கையை நீர் பாய்ச்சலாய் மாற்றும். நீ மாற்றத்தை காண்பாய். அவர் சொன்னால் சொன்னதை அப்படியே செய்து முடிக்கிற நல்ல தகப்பனுக்கு நான் சேவகனாக இருக்கிறேன் என்று அறிந்துதான் நான் சொல்லுகிறேன். அவர் உன் வாழ்க்கையில் இந்த 7 விதமான பள்ளத்தாக்கின் எதை போனாலும் மாற்றுவார். அவர் சொன்னார், சொன்னதே, அவர் வார்த்தையை அனுப்பினது அது நிறைவேறியே முடிக்கும். ஆகவே ஆகோரின் பள்ளத்தாக்கை மாற்றுவார். உனக்கு 7 பள்ளத்தாக்கை மாற்றுவார். எஸ்கோல் பள்ளத்தாக்கை மாற்றுவார். உனக்கு இருக்கிற அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை மாற்றுவார். எத்தனை பள்ளத்தாக்கு நீர் பாய்ச்சலாய் மாற்றுவார். இன்றைக்கு தேவ அபிஷேகம், ஆவியானவர் இறங்கி நீர் பாய்ச்சலாய் மாற்றுகிறார். பலத்த அபிஷேகம், பலத்த காற்று, பலத்த வல்லமை உன்மேல, குடும்பத்தின் மேலே, வீட்டின் மேலே பாய்கிறது. ஊடா வரா காதா லீக்காதரா வரா, ஊடா பாலா சந்தக தாதாலா இக்காதரா வரா. நீ அவமானம் அடைவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ குறுகி போவது இல்லை, நீ சிரித்து போவது இல்லை. நீ உயர்வது நிச்சயம், நீ மேன்மை அடைவது நிச்சயம், நீ உயர்ந்த ஸ்தானத்திலே வருவது நிச்சயம். கர்த்தர் 7 பள்ளத்தாக்கிலே தாவீதை கொண்டு வந்து நிறுத்தி அவனை வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அங்கே இருந்து ராஜ பாதை ஆரம்பமானது. சோதனைகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், ஆனால் ராஜ பாதை உண்டு என்பதை மறக்காதே. எத்தனை இடர்கள் வந்தாலும் உனக்கு ராஜ பாதை. எல்லா பள்ளத்தாக்கையும் நீ கடப்பாய், எல்லா பள்ளத்தாக்கையும் கடப்பாய். நீ நீரூற்றாய் மாற்றிக்கொள்வாய். யார் அப்படி செய்கிறார்கள்? அவர்கள் கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிறவர்கள். எந்த பள்ளத்தாக்கி நீரூற்றாய் மாற்றுகிறவர்கள். என்னை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய பாதத்திலே வருகிறேன். கொடுத்து அனுப்பிய வார்த்தை அப்படியே சொல்லி இருக்கிறேன், அப்படியே மாற்றுங்கப்பா. 7 விதமான பள்ளத்தாக்கில் நம்முடைய ஜனங்கள் எதிலே போனாலும் ஏசப்பா, இந்த காலை வேளையிலே நீ நிச்சயமாய் அதை மாற்றிருப்பி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பலத்த காற்று, அபிஷேகமும் வல்லமையும் உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்தது போல உடைய ஜனத்தையும் குடும்பத்தையும் வாழ்க்கையும் உயிரடைய செய்யட்டும். இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க. இன்னும் 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 சபையை உயர்த்தி கொண்டே போங்க. போதகர் ஐயாவையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவன் அவர்களுக்கு வைத்த நோக்கம், திட்டம் நிறைவேறட்டும். மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு பலத்தின் மேல பலன் அடைந்து, கிருபையின் மேல கிருபை அடைந்து, வல்லமை மேல வல்லமை அடைந்து சீயோனில் காணப்படுவார்களாக. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவ ஜனங்களும் சபையும் இருப்பதாக. நீர் கொடுத்து அனுப்பிய வார்த்தையின்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் பாய்ச்சல் ஆகட்டும் அப்பா. இந்த காலை வேளையில ஊற்று, தேவனுடைய சிங்காசனிலிருந்து ஊற்றப்படட்டும். அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு மாற வேண்டிய 7 விதமான அத்தனை காரியங்களும் மாற்றப்பட்டு சாட்சிகள் எழும்பி கர்த்தருக்கு சாட்சிகளாய் நிற்பார்களாக. உமக்கு நன்றியை செலுத்துகிறோம், துதியை செலுத்துகிறோம். எல்லாம் கிருபை அல்லவா, இரக்கம் அல்லவா, தயவல்லவா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.